வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான மட்ட ராணி மௌனமிதி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு மச்சான் அவரோட மாமாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுல சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது என்ன மாதிரியான அமானுஷ்ய விஷயம்னு நான் சொன்னேன்னா அது ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால கதைக்குள்ள போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ரொம்பவே இந்த கதை வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ராம் அப்படின்றது. இவரோட மாமாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. அதாவது அக்காவோட ஹஸ்பண்ட பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. அவர் பேரு ஈஸ்வர் அப்படின்றது. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காங்க. ராம பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்காக ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இங்கேயே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஈஸ்வர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஈஸ்வரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இறந்து போயிருக்காங்க. எப்படி இறந்து போனாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அந்த டாபிக் வருது. அதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா ரெண்டு பேருமே லைட்டா சோகமாவுறாங்க. மாமா சோகமானதுனால இவருமே டாபிக்கை மாத்திடுறாரு. ஆக்சுவலா இது மாமாவோட சொந்த வீடு கிடையாது. மாமாவை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்காக வாங்கியிருக்காரு போல. சீக்கிரமா சேல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆளுங்க கார்டன்ல வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்டனிங் வேலைக்காக தோண்டிட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல இவங்களுக்கு மோதிரம் கிடைக்குது. முதலாளி கிட்ட தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈஸ்வர் இருக்கார்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோன்ற மாதிரிலாம் ராம் கிட்ட சொல்லிட்டாரு. சரி போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப அக்காவோட போட்டோவை பாக்குறாரு. அநியாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை விட்டுட்டு போயிட்டியேக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப கூட அக்கா எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்பதான் அந்த வேலை பார்க்குற நபர் வந்திருக்காரு. கார்டன்ல வேலை பார்க்கும் போது இந்த மோதிரம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி மோதிரத்தை தராரு. பரவாயில்ல, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ராம் இருக்கார்ல, கையில மோதிரத்தை போட்டுக்கிறாரு. இப்ப காலேஜுக்கு கிளம்பணும்ல, ரெடி ஆகுறதுக்காக வந்துடுறாரு. இவர் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த மோதிரத்துல லைட்டா லைட் எரியிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல ஆயின்ற மாதிரி எழுத்து வருது. அதெல்லாம் இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப காலேஜ்ல வந்து கிளாஸை கவனிச்சிட்டு இருக்காரு. சார் கண்ணை பத்தி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது இவரோட கை இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இவர் இந்த இடத்துல ஏதோ எழுத்துலாம் எழுதிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சுய நினைவுக்கு வராரு. என்ன நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட பைக் ரிப்பேர் ஆயிருக்கும். இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வைக்கலான்ற மாதிரி தான் கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த வழியா தான் ராம் பைக்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. பைக் இந்த இடத்துல ரிப்பேர் ஆயிருது. என்ன ரிப்பேர் ஆயிருச்சு, சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப பக்கத்துல இருக்க இந்த பொண்ணை பாக்குறாரு. நடுவுல இந்த பொண்ணை பாக்குறாருல, அந்த பொண்ணுக்கு ஒரு மாறு இருக்கு. என்ன இவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான், பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடக்க ஆரம்பிச்சோன்னா ராம் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. பின்னாடி வரத அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் வேகமா நடக்கிறாங்க. இவரும் ஓடிலாம் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல பயத்துல கீழே விழுந்துடுறாங்க. இப்ப எந்திரிச்சு பலார்னு இவரோட கண்ணத்தையே அறியறாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்ற மாதிரி சிக்னல்லயே கேக்குறாங்க. இந்த பொண்ணால பேச முடியாது அப்படின்றத இவருமே புரிஞ்சுக்கிறாரு. என்னங்க பேச முடியாதான்னு கேக்குறாரு. ஆமா பேச முடியாது, எதுக்கு ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்ற மாதிரி அவங்க சிக்னல்ல கேக்குறாங்க. இவருமே விஷயத்த சொல்றாரு. அவங்க கிளம்பும் போது போனை கீழே போட்டு போயிருப்பாங்க. அதை கவனிக்காம போனதுனால தான் இவர் கொண்டு வந்திருப்பாரு. இப்ப இது புரிஞ்சோன்னா இவங்களுமே இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இல்ல நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவர் முன்னாடி தோப்பு காரணம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லங்க, ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நான் மேல் படிப்புக்காக தான் வந்திருக்கேன், மாமா வீட்டுல தான் ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரி வீட்டை காட்டுறாரு. ஓஹோ, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா, நான் பக்கத்து வீட்டுல தான் இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம நெய்பர்ஸ்னு சொல்லுங்க, சரி பாப்போங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ராம் வீட்டுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. காலையில முழிப்பு வந்துருது போல. இப்ப முழிச்சவரு தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இவர் கால் கீழே தண்ணி இருக்கு, அதை எடுத்து குடிக்கிறாரு. அப்ப ஃபேன்ல இருந்து பேய் மாதிரி ஒண்ணு சட்டுன்னு இவரோட உடம்புக்குள்ள பூருது. அப்பதான் இவர் தூக்கத்துல இருந்து கண்மூடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்தது கனவு போல. என்ன இப்படிலாம் கனவு வருதுன்னு யோசிக்கிறாரு. சரி தண்ணியை குடிப்போன்ற மாதிரி எடுத்து குடிக்கிறதுக்காக வராரு. இந்த மாதிரி தண்ணி குடிக்கும் போது தானே பூந்தது, கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி இவரும் கவனமா தண்ணி குடிக்கிறாரு. ஆனா எதுவுமே நடக்கல. பரவாயில்ல கனவுதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப திரும்ப சாஞ்ச மாதிரி படுத்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவருக்கும் பக்கத்துல உருவம் வர மாதிரிலாம் தோணுது. இவருமே சட்டுன்னு பயந்த மாதிரி கண்முழிக்கிறாரு. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மாமா தான் இவங்க 3 பேரையும் கூட்டு வந்திருக்காரு போல. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே பயந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல பார்ட்டி நடக்க போகுது, அந்த இடத்துக்கு நீயும் வான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் மாமா கிட்ட பேசிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்புறாரு. ஒரு பொண்ணை டான்ஸ் ஆடுறதுக்காக வர வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி இவங்க 4 பேருமே ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிடுவாங்க. இவர் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு.
வீட்டுல மாமா இல்ல, இவர் மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப லைட்டை யாரோ போட்டு போட்டு ஆஃப் பண்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஆக்சுவலா இந்த வீட்டு வாசல்லயே விளையாடுற மாதிரி இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் யாரோ போட்டு போட்டு ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு. யாரோட வேலையா இருக்கும்னு பாக்குறதுக்கு வராரு. அங்க யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. கேரம் போர்ட் காயின்ஸ்லாம் அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போலான்ற மாதிரி இவரும் லைட்டை மொத்தமா ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப திரும்பி வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காரு. அப்ப திரும்பி லைட் விட்டு விட்டு எரியுது. திரும்பி யாரும் இந்த மாதிரி பண்றா, அது எப்படி லைட் ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஆகும்ன்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. திரும்பி ஆஃப் பண்றதுக்காக பக்கத்துல போறாருல, அப்ப கேரம் போர்டு காயின்லாம் சேர்ந்து ஆயின்ற மாதிரி எழுதி இருக்கு. அதை பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. வேகமா வீட்டுக்குள்ள போய் படுத்துறாரு. இப்ப காலையில இவர மாமா தான் எழுப்பி விடுறாரு. என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க, பார்ட்டிலாம் எப்படி போச்சுன்ற மாதிரி மாமா கேக்குறாரு. இவரும் நைட்டு நடந்ததை பத்தி லைட்டா யோசிச்சு பாக்குறாரு. அதெல்லாம் பத்தி மாமா கிட்ட சொல்ல வேணாம், அதெல்லாம் மாமா கிட்ட சொன்னா தேவையில்லாம யோசிப்பாரு, சொல்ல வேணான்னு மறைச்சிடுறாரு. இப்ப செலவுக்காக மாமா கிட்ட காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. இவர் கையில ஒரு மோதிரத்தை போட்டார்ல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கழட்டி வச்சிடலான்ற மாதிரி கழட்டி வச்சிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இவரும் ஒரு கோயிலுக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க சின்ன குழந்தைங்களெல்லாம் இவர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு வந்துடுறாங்க. என்ன இங்க என்ன போட்டோ எடுக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எடுக்கிறன்ற மாதிரி இவரும் நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் போன் மூலியமா தான் காட்டி காட்டி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பேர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறாங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ராமரும் சீதாவும் இருக்க போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. என் பேரு சீதான்றதை இவருக்கு புரிய வைக்கிறாங்க. ஓஹோ என் பேரும் ராம் தாங்க அப்படின்ற மாதிரி இவருமே போட்டோ மூலியமா புரிய வச்சிடுறாரு. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. இப்ப பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே நடக்கிறாங்க. சீதா இருக்காங்கல்ல, உங்க நம்பர் தாங்க, அது மூலியமா போட்டோஸ்லாம் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் நம்பர்லாம் இவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சாங்கை நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாமே ராமோட மைண்டுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப முழிச்ச ராம் இருக்காருல, பயங்கரமா வெக்கப்படுறாரு. அப்பதான் வீட்டுல இருக்க பொருள்லாம் கலைஞ்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. இந்த பொருள் எல்லாம் யாரு கலைச்சு போட்டது, யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் சரி பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மாடியில இருக்க ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ஏன் மாடியில இருக்க ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது, என்ன ஏதுன்னு பாப்போம், ஒருவேளை மாமா கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப மாடியில இருக்க அந்த ரூம்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாரு. கதவு நல்லா லாக்ல இருக்கு, இவரால திறக்கவே முடியல. என்ன திறக்க முடியலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப கீழே நோட்டிபிகேஷன் வர சவுண்ட் கேக்குது. செக் பண்ணலான்னு கீழே வந்துடுறாரு. இப்ப போன்ல யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்குறாரு. பார்த்தா சீதா கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. அவங்க ஜாலியா பேசுறாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்றாரு. அவங்க போக போக ஆர்ட் சிம்பிள்லாம் போடுறாங்க. நீ மட்டும் தான் போடுவியா, நானும் போடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஆர்ட் சிம்பிள்லாம் போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திரும்ப மேல இருக்க ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இது என்ன மேல இருக்க ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, நம்ம செக் பண்ணலான்ற மாதிரி ராம் யோசிக்கிறாரு. இப்ப மேல இருக்க அந்த ரூம் கிட்ட வந்துடுறாரு. இந்த வாட்டி கதவை எப்படியாவது திறக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா தள்ளுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கதவு திறந்துருது. இவருமே உள்ள செக் பண்றதுக்காக வராரு. அப்படி வந்தவர் அங்க ஒரு பாடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்ன பாடிலாம் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ பொறுமையா பாடியை திருப்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல மாமாவோட பாடி தான் இருக்கு. மாமாக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்ற மாதிரி வேகமா ஓடி வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வரும்போது இவரோட நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்தவர் இவர் உடம்பை விட்டு வெளியே வராரு. அதாவது ஆன்மா உடம்பை விட்டு வெளியே வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வெளியே வந்திருக்காரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா குழம்பிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி உடம்புக்குள்ளேயே வந்துடுறாரு போல. அதெல்லாம் கற்பனையா இல்ல உண்மையிலேயே நடந்ததா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இப்ப இவருக்கு பயம் வருது. வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே படுத்துடுறாரு. இப்ப விடிஞ்சிருது போல. மாமாவோட சவுண்ட் கேக்குது. இவரும் பயத்துல கண்முழிக்கிறாரு. பார்த்தா ஈஸ்வர் இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. பேய் பேய்ன்ற மாதிரி இவர் இருக்காருல, ஈஸ்வரை பிடிச்சி தள்ளி தள்ளி விடுறாரு. டே உனக்கு என்னடா ஆச்சு, நான் தான்டா வந்திருக்கேன்ற மாதிரிலாம் ஈஸ்வர் சொல்லிட்டாரு. இல்ல நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. செத்து போயிட்டனா, உயிரோட உன் கண் முன்னாடி தானே இருக்கன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. நீ மேல வா, நான் காட்டுறேன்ற மாதிரி இவரும் மாமாவை வேகமா மேல கூட்டு வந்துடுறாரு. மேல ஒரு ரூம்ல மாமா இறந்து போன மாதிரி பார்த்தாருல, இந்த ரூம்ல தான் உன்னோட பாடி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி இவருமே கதவை திறக்கிறாரு. திறந்தவர் எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆமாண்டா நீ சொன்னது உண்மைதான், இங்க ஒரு பாடி இருக்குன்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல போறாரு. யாரோட பாடியா இருக்கும்ன்ற மாதிரி பாடியை திருப்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல ராமோட பாடி தான் இருக்கு. அதை பார்த்து ஈஸ்வர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. டே நான் செத்து போயிட்டேன்னு சொன்னேன், நீ தான் செத்து போயிருக்கன்னு சொல்லிட்டாரு. எது நான் செத்து போயிருக்கனா அப்படின்ற மாதிரி ராமம் பாக்குறதுக்காக வராரு. மாமா உன்னோட பாடி தான் இங்க இருக்கு, தெளிவா பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் தெளிவா தான்டா பாக்குறேன், உன் பாடி தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு.
ரெண்டு பேருக்குமே வேற வேற பாடி தெரிந்து போல. ராம் பார்க்கும்போது மாமாவோட பாடி தெரியற மாதிரி காட்டுறாங்க, அதே மாதிரி மாமா பார்க்கும்போது ராமோட பாடி தெரியற மாதிரி காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வெளியே வந்து இது சம்பந்தமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே ராமு, உண்மையிலேயே நீ மனுஷன் தானா? என்னோட பாடி தான் உனக்கு தெரியுதான்ற மாதிரி கேட்கறாரு. நான் மனுஷனா தான் இருக்கேன், நீ தான் பேயா மாறிட்ட போல, ஏன்னா உன் பாடி தான் இருக்குன்ற மாதிரி ராம் சொல்றாரு. இல்ல இல்ல, நீ தான் பாடி, நான் மனுஷன்ற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மாமா இருக்கார்ல, இது நம்ம ரெண்டு பேரோட இல்யூஷனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குடா, தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக வேணாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வர வைக்கலாம், அவங்களுக்கு நம்ம தெரியுமா இல்லையான்றதை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த இடம் வேற போலீஸ்லாம் வந்துட்டா விற்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சொல்றதும் சரிதான் மாமா, நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் ஒரு மோதிரத்தை கழட்டி வச்சார்ல, அதுதான் அந்த ரூம்ல விழுந்து கிடக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதனால ஏதாவது நடக்குதா என்னன்னு கிளியரா தெரியல. இப்ப சீதா இருக்காங்கல்ல, வாசல்ல இருந்து ஆரனை திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. சீதா தான் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம இவ கண்ணுக்கு தெரியுமான்னு யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனா தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. இப்ப மாமா வர்றாரு, மாமாவும் கண்ணுக்கு தெளிவா தெரியுறாரு. இவர் தான் என்னோட மாமா அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. மாமா ஒரு பொண்ணை பத்தி சொன்னல, இவதான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி மாமா கிட்டே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நீ காலையில இருந்து மெசேஜுக்கு ரிப்ளைவே பண்ணல, அதனால தான் நேரடியா வந்துட்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அதே மாதிரி இவங்க முடியெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இவங்களும் வீட்டுக்குள்ள ஏன் சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ள ஒரு வேலை நடக்குது, அதனால தான் சவுண்ட் கேக்குது போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மூணு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே மச்சான் எங்கடா இருக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இவருமே இங்கதான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவரை பார்க்காத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. டே நான் இங்கதான்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க ரெண்டு பேருமே கண்ணுக்கு தெரியல போல, எங்க போனாங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணுக்கு நம்ம தெரியலையான்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. டே நான் இங்க தான்டா இருக்கேன், நல்லா பாருங்க நல்லா பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை போல. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாமா, நம்ம ரெண்டு பேருமே இவனுங்க கண்ணுக்கு தெரியல, அப்புறம் எப்படி சீதாவோட கண்ணுக்கு மட்டும் நம்ம ரெண்டு பேருமே தெரிஞ்சோம், என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மச்சான் அது யாரா சீதான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப மட்டும் பாக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. டே இவ்வளவு நேரம் விளையாண்டிங்களான்னு கேக்குறாரு. ஆமாண்டா விளையாடதான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. நாங்க தான் விளையாடுறதுக்காக கண்டுக்காத மாதிரி நடிச்சோம், நீங்களும் அதுக்கேத்த மாதிரியே நடிச்சீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. ஹீரோ சொல்லி தானே ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே வந்திருக்காங்க, எதுக்காகடா வர சொன்னன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், ஆனா நான் சொல்றதை நீங்க பொறுமையா கேளுங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா இதை கேட்டு முடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பயங்கரமா ரெண்டு பேரையும் கலாய்க்கிறாங்க. என்னடா எங்க மூணு பேரை பயம்புத்த பாக்குறீங்களா, இந்த கதையெல்லாம் நாங்க நம்புவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்றாங்க. ஹீரோ உடனே டாபிக்கை மாத்திடுறாரு. ஆமாண்டா சும்மா விளையாடுறதுக்காக அப்படி சொன்னேன், மேல் ரூம்ல சரக்கு இருக்கு எடுத்துட்டு வரியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் போய் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேகமா கிளம்புறாரு. அப்படி போனவரு கொஞ்ச நேரத்துல பயந்த மாதிரி திரும்பி வராரு. இவன் ரெண்டு பேர்ல யாரோட பாடியை பார்த்தான்னு தெரியலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப வந்தவர் சரக்கு இல்லாம வந்திருக்காருல, ஏன்டா சரக்கு எடுத்துட்டு வரலன்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. சரக்கு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சமாளிக்கிறாரு. நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்ப ரெண்டாவது ஃப்ரெண்டு கிளம்புறாரு. இவன் யாரோட பாடியை பார்க்க போறான்னு தெரியலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ரெண்டாவது போயிட்டு வந்த ஃப்ரெண்டும் பயந்த மாதிரி தான் வந்திருக்காரு. இப்ப மூணாவது ஃப்ரெண்டு நான் போய் பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்றாங்க. ஆனா இந்த மூணாவது ஃப்ரெண்டு கேட்க மாட்டாரு, பாக்குறதுக்காக போயிருப்பாரு. திரும்பி வந்தவர் எதுக்காகடா இதை சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்க மூணு பேர் ரெண்டு பேரோட பாடியும் பார்த்திருப்பாங்க. நீங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இது ரெண்டு பேரோட பாடியும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகுறாங்க. எங்க கண்ணுக்கு மாறி மாறி தான் பாடி தெரிஞ்சது, உங்க கண்ணுக்கு நாங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சிருக்குமா, என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரிலாம் குழம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, பேசாம அவரை கூப்பிடலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. மாமாவும் கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் போலீஸ் சாமியார் போல. இப்ப வாசலை தொட்டோனே ஏதோ இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ ஏதோ இருக்குன்றதுக்காக தான் உன்னை வரவே வச்சிருக்கோம், இதுதான் நீ கண்டுபிடிச்சியா, உள்ள போய் பிரோஜனமா ஏதாவது கண்டுபிடின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரை என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. இவங்களுமே எக்ஸாக்டா என்ன நடந்ததோ அதை பத்தி சொல்றாங்க. சரி போய் பாக்குறேன்ற மாதிரி அந்த சாமியார் பாக்குறதுக்காக போறாரு. முதல்ல அந்த சாமியாரோட பொருள் தான் விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாமியாரும் பயந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. சாமியார் இருக்கார்ல, நீ தான் பெரிய தப்பு பண்ணிருக்கன்ற மாதிரி ஈஸ்வரை பார்த்து சொல்றாரு. உன் பொண்டாட்டி இறந்து போனதா சொன்னல, அவளை நீ தான் இந்த இடத்துல சாவடிச்சிருக்க, உன் பொண்டாட்டியோட ஆன்மா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மாமாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல ராம் பேசுறாரு. என் மாமா அப்படிலாம் பண்ணல, என் அக்கா எங்களோட வீட்டுல இருக்கும் போதுதான் நெஞ்சுவலி வந்து இறந்து போனா, இதுக்கும் என்னோட மாமாக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ தேவையில்லாம கண்ட விஷயத்த சொல்லாத, நீ என்ன பார்த்தன்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு.
ஆக்சுவலா இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே இறந்து போன மாதிரி பார்த்திருப்பாரு. அதே மாதிரி இவங்க 2 பேர் இறந்து போன மாதிரி பார்த்திருப்பாரு. அப்ப 5 பேருமே இறந்து போயிட்டுமான்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அக்காவோட ஆன்மா தான் இதெல்லாம் பண்ணுதுன்ற மாதிரி இந்த சாமியார் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரா கிரியேட் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த சாமியாரை இங்க இருந்து அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அடுத்ததா என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இவர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்பதான் ஒரு போட்டோ இவரோட கண்ணுல மாட்டுது. ஆக்சுவலா இவர் கோயில்ல வச்சு போட்டோ எல்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சாமியார் பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஓட்டி எல்லாம் விட்டுருப்பாரு. அந்த சாமியாரையே 2-3 போட்டோ எல்லாம் இவர் எடுத்திருப்பாரு. பேசாம இவரை கான்டாக்ட் பண்ணி வர வச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கான்டாக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. இவர் உண்மையான சாமியாரா தான் இருப்பாரு. இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கிறத உணர்றாரு. இந்த வீட்டுல ஏதாவது ஒரு ஆன்மாவை ஃபீல் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. மாமா அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ராம் இருக்காருல, வீட்டுக்கு வந்த புதுசுல இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவருக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு. அது மூலியமா இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. முதல்ல இவங்க சொன்ன ரூம் எல்லாம் பாத்துறாரு. உங்கள யாருக்குள்ளேயோ தான் ஆன்மா இருக்கு, இந்த லைனை தாண்டி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தாண்டது ட்ரை பண்றாங்க. ஆனா தாண்ட முடியாம போயிருது. சரி ஒவ்வொருத்தரா வாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தரா போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. முதல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அவங்க நல்லபடியா தாண்டிடுறாங்க. அடுத்ததா மாமாவும் நல்லபடியா தாண்டிடுறாரு. இப்ப ஹீரோவை வர சொல்றாரு. ஹீரோவும் வரலான்ற மாதிரி வராரு. அப்பன்னு பார்த்து சீதா கிட்ட இருந்து இவருக்கு போன் கால் வருது. அதே சமயம் ஹீரோவால அந்த லைனை தாண்ட முடியல. ஏதோ தடுக்கிற மாதிரியே இருக்கு. என்ன நம்மளால மட்டும் தாண்ட முடியல, நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இந்த வாட்டி இவரால லைனை தாண்ட முடியுது. இந்த வாட்டி மட்டும் எப்படி தாண்ட முடியுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சீதா கிட்ட இருந்து திரும்ப கால் வருது. இந்த வாட்டி இவரால தாண்ட முடியல. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த சாமியார் இருக்கார்ல, உன்கிட்ட பிரச்சனை இல்ல, அந்த சீதா கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு போல, அந்த சீதாவை கால் பண்ணி வர சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சீதா இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீதா வந்தோடனே இந்த இடத்துல கரண்ட் எல்லாம் போயிருது போல. கண்டிப்பா அந்த சீதா கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. சீதாவால பேச முடியாது இல்ல, அதனால சவுண்ட் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த வாசல் கிட்ட வந்துடுறாங்க. சரி பக்கத்துல போய் கூட்டு வரலான்ற மாதிரி இவரை இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இவங்க பேயா என்னன்ற மாதிரி லைட்டா பயப்பட தான் செய்யறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்தவர் உள்ள வான்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கரண்ட் எல்லாம் வந்துருது. இப்ப இந்த இடத்துல நிறைய வைப்ரேஷன் மாதிரிலாம் ஏற்படுது. எல்லாருமே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றத ஃபீல் பண்றாங்க. இந்த சாமியார் இருக்கார்ல, இந்த பொண்ணுக்காக தான் நீ வெயிட் பண்ணியா ராம்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் நம்ம கிட்ட பேசுறாருன்ற மாதிரி பதில் சொல்றாரு. நான் உன்கிட்ட பேசல, அந்த ஆன்மா கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. ஆன்மாவோட பேரும் ராம் தான் போல. ராம் உன்கிட்ட தான் கேக்குறன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாரு. சாமியாரே இங்க என்னதான் நடக்குது, எங்களுக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். மாடியில் தானே பாடியை பார்த்ததா சொன்னேன், திரும்பி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போலான்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் வரலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதான் நான் கூட இருக்கேன்ல, என் கூட வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி போலான்ற மாதிரி எல்லாருமே இவர் கூட சேர்ந்த மாதிரி நடக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாருமே அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்கதான் மோதிரம் இருக்கு. இப்ப இந்த சாமியார் இருக்கார்ல, மோதிரத்தை கையில எடுக்கிறது. இந்த மோதிரம் எப்ப வீட்டுக்குள்ள வந்ததோ அப்பையில இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மோதிரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கதையை இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்ப 1986ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப சுசீலான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவர் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்களோட பையன் பேர் தான் ராமா இருக்கும். ராம் தான் அம்மாவை பத்தி வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்காரு. என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மேஜிக்லாம் பண்ண தெரியும். அம்மா கதவை சாத்தாம கார்ல ஏறி இருப்பாங்க. அந்த கதவை நம்ம சாத்தலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்தே கதவை சாத்துறாரு. படையப்பா படத்துல ரஜினி யூஸ் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒன்ன வச்சு இவர் மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணு பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஜலங்க சவுண்ட் கேக்குது. இவர் திரும்ப திரும்ப வாசிக்கிறாரு. அவங்களும் டான்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணை பார்க்கணும்னு இவர் யோசிக்கிறாரு போல. இப்ப வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே யார் வாசிக்கிறான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. இவருமே நம்ம கண்ணில் பட வேணான்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பார்க்க அச்சசலா சீதா இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே தான் இருக்காங்க. இங்க என்ன பண்ற, வா போலாம் சீதான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. இல்லடி யாரோ இந்த இடத்துல வாசிச்சாங்கன்ற மாதிரி சீதா பேசுறாங்க. கரண்ட்ல இருக்க சீதாவால பேச முடியாது, ஆனா இந்த சீதாவால பேச முடியுது. ஃப்ரெண்டு கிளம்பலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல சீதாவை கூட்டு போறாங்க. இவர் வந்தோம் பேசாம இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த ராமால பேச முடியாது. ராமும் அம்மாவும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அம்மா கிட்ட இவர் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுவாரு. இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்றாரு. யாரா அந்த பொண்ணு, என்கிட்ட காட்டுன்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு பொறுப்புல தான் சீதா இருக்காங்க போல. இப்ப சீதா இருக்காங்கல்ல, அவங்களோட பர்த்டேவா அங்க இருக்க பசங்க கூட சேர்ந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வாசல்ல இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மெஜிஷியன் சொன்ன பாத்தீங்களா, இதை தாண்டி மேஜிக்ல ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அது சார்ந்த நிறைய புக்லாம் இவர் படிச்சுட்டு இருக்காரு. இப்ப அம்மா பேசுறதுக்காக வந்துடுறாங்க.
பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா பேசுறதுக்கு தயங்குறான்றது அம்மாக்கு தெரியுது. உன் அப்பா இந்த மாதிரி தயங்காம என்கிட்ட தைரியமா வந்து பேசினாரு, அதனால தான் நாங்க பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணோம். பேசுறதுக்கெல்லாம் தயங்காத, எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட சமயம் கிடைக்கும் போது பேசிடு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. எப்பவுமே சீதா பிராக்டிஸ்லாம் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாங்க போல. இப்ப பிராக்டிஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரும் மறைஞ்சிருந்து அவங்க போறதையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பைக்ல தான் வந்திருப்பாங்க. அவங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது இவரும் இவரோட கார்ல அவங்கள ஃபாலோ பண்றாரு. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த சமயம் இவர் சாதாரணமா நின்னுட்டு இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவங்க கிளம்புறாங்க. அவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமா இவர் கண்டிப்பா ஃபாலோ பண்றாருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பைக்கை நிறுத்திட்டு இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ரொம்ப நேரமா நானும் கவனிக்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் பொண்ணுங்க நிம்மதியா நடமாட முடியலன்ற மாதிரி இவங்க போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்பயே இவர் பேசாம இருக்கார்ல, உங்ககிட்ட தான் பேசுறேன், நான் பேசுறது கேக்குதா இல்லையான்ற மாதிரி ரொம்ப கோபமா பேசுறாங்க. அப்பதான் இவங்க ஸ்கூல்ல இருக்க எட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா என்ஜிஓ மாதிரி தான் இவங்க ஸ்கூல் செயல்படும். அந்த என்ஜிஓக்கு எட்டே இவர் தான் அப்படின்ற மாதிரி இவரை பத்தி சொல்லிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் தப்பானவர்லாம் கிடையாதுமா, ரொம்ப நல்ல டைப்பு, வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சாரால பேச முடியாது, அதனால தான் உங்ககிட்ட பதில் சொல்லாம இருந்திருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஓஹோ, பேச முடியாதா, நம்ம தான் தேவையில்லாம ரொம்ப திட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. மொத வாட்டி பேச வந்து இப்படி அசிங்கப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்றாரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் பேசவே வேணாம், பேசினா நம்ம இன்னும் அசிங்கப்படுற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பர்த்டேவா இருக்கும். அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவர் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே இந்த இடத்துல உட்காந்து வாசிக்கலான்ற மாதிரி வாசிக்கிறாரு. இந்த சவுண்ட் அங்க இருக்க சீதாக்கு கேக்குது போல. ஏற்கனவே இந்த மியூசிக்லயே சீதா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. யாருன்னு இன்னைக்காவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதை வாசிக்கிறதே இவர் தானே தெரிய வருது. நீங்க தான் அன்னைக்கும் வாசிச்சீங்களா, நீங்க நல்லா வாசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா இந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க பழகிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமா லவ் பண்றாரு. சமயம் பார்த்து வெளிப்பத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஒண்ணு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்தாரு பாத்தீங்களா, அதை கண்டுபிடிச்சிடுறாரு போல. அம்மா கிட்டயும் இவங்க கிட்டயும் அதை பண்ணி காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்களை உட்கார வச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அம்மா மாதிரியே வேற ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போல. அதை பார்க்குற இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படா இதை பண்ண அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியப்படுறாங்க. உண்மையில அம்மா மாதிரி யாருமே அந்த இடத்துக்கு வரல. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அம்மாக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அம்மா மாதிரி ஒருத்தங்க தெரியணும்ன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்றாரு. அவங்க மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்றாரு. அதனால தான் அப்படி தெரியுறாங்க. சரி, பேச வைக்க முடியுமான்னு அம்மா கேட்கறாங்க. இவர் அதுக்கும் ட்ரை பண்றாரு. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிருது. ஏன்னா இவராலேயே பேச முடியாது இல்ல, அதனால இந்த விஷயத்தை இவரால பண்ண முடியல. என்னால பேச முடிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருப்பேன், என்னாலேயே பேச முடியலையே, இதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. அம்மா தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இன்னும் எவ்வளவு நாள் லவ்வ மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க போற, அந்த பொண்ணு கிட்ட லவ்வ வெளிப்பத்திரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஒரு ரிங்க தான் இவங்க கிட்ட தந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. இது அப்பா தந்த ரிங்குடா, இந்த ரிங்க தந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஒரு கவிதை மாதிரி எழுதி ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இந்த நாள் இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணலான்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப கார்ல இவரும் அந்த ரிங்க பார்த்த மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாரு. இவர் எப்படி அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப தயங்குறாரு. தயங்கி நின்னுட்டு இருக்காரு. ராம், நீ ஏதோ சொல்ல முடியாம தயங்குறன்றது எனக்கு புரியுது, நானே அந்த விஷயத்த சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டு இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நானும் இதுதான் சொல்ல வந்தேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு அந்த ரிங்கையும் அந்த லெட்டரையும் தரணும்னு நினைக்கிறாரு. இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கார் கிட்ட ஓடி வந்துடுறாரு. கொஞ்சம் தள்ளி தான் காரை நிறுத்தி வச்சிருப்பாரு போல. இப்ப அந்த ரிங்கையும் லெட்டரையும் எடுத்துடுறாரு. திரும்பி இவங்க கிட்ட காட்டுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வழியில ஒரு லாரி வந்து இவரை அடிச்சு தூக்கிடுது. இவர் பறந்து போய் விழுறாரு. இதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விழுந்து கிடக்குறாருல, பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ஆனா அவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அவருமே அந்த லெட்டரை தராரு. இவங்களுமே லெட்டர்ல இருக்க விஷயத்த படிக்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு கவிதை தான் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் படிச்சு பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்ந்து வாழ்றதுக்கு இவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்காரு, எல்லாம் இப்படி நாசமா போயிருச்சு என்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அழுதுகிட்டே இவரோட தோல்ல சாயிறாங்க. இவங்களும் அங்க இறந்து போயிடுறாங்க போல. இவருக்கு ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் ஆனதுல மோதிரம் ஒரு இடத்துல விழுந்திருக்கும், அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும். அந்த இடம் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸா மாறி இருக்கும். 36 வருஷம் கழிச்சு தோண்டும் போது அந்த மோதிரம் கிடைச்சிருக்கும். அதை ஹீரோ கிட்ட தந்திருப்பாங்க. ஹீரோ கையில போட்டாரு பாத்தீங்களா, அந்த சமயம் தான் பேய் ரிலீஸ் ஆயிருக்கும். ராம பொறுத்த வரைக்கும் சீதாவை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. சீதா கூட சேர்ந்து வாழ முடியல, அதை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு. நீ அதுக்காக தான் சீதாவை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கியா? சீதா கூட நீ சேர்ந்து வாழ்றதெல்லாம் முடியவே முடியாது, ஏன்னா இப்ப அவளுக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் இந்த சாமியார் பேசுறாரு. இந்த சீதா அந்த சீதாவோட மறு ஜென்மமா இருப்பாங்க. இவங்களால பேச முடியல, உங்க காதலை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வாட்டி சீதாக்காக வரல, நான் வந்தது ராம்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த மோதிரம் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவோட காலுக்கு பக்கத்துல வேகமா வந்து நிக்குது. இது ராம்காக தான் இந்த பேய் வந்திருக்கான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ராமன் நெஞ்சொலி வந்த மாதிரி கீழே விழுந்தாரு, அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த பாஸ்ட் ராம்னால தான் நடந்திருக்கும். இதை தாண்டி மாமாவும் இவரும் மாத்தி மாத்தி பாடி எல்லாம் பாத்துக்கிட்டாங்கல்ல, அதுவுமே அந்த பாஸ்ட் ராம்னால் தான் நடந்திருக்கும். ராம் அந்த காலத்துல ஒன்ன பண்ண முடியாம இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அதை ஹீரோ மூலியமா பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த ராமோ சீதாவும் சேர்ந்துடுறாங்க. இவங்க சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கதவு திறந்த மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் கதவு திறந்திருக்கு, லாக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதானே, லாக் பண்ணிடலான்ற மாதிரி கையில ஒரு சிக்னல் மட்டும் பண்றாரு. கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. அதாவது அந்த ராம் பண்ணாரு பாத்தீங்களா, அதே மாதிரி இப்ப இந்த ராம் பண்றாரு. ஏன்னா அந்த ராம் தானே இப்ப இவரை கண்ட்ரோல் பண்றாரு, அதனாலதான் இப்படி பண்ண முடியுது போல. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.